இந்த ஆக்டிங் கான்ஃபிடென்ட்டா சில பேர் பயங்கரமா பண்றாங்க, சில பேர் வந்து ஓவர் கான்ஃபிடென்ட்டா பண்றாங்கன்னு எனக்கு தோணுது. ஸோ உங்களுக்கு வந்துட்டு ஆக்டிங்ல கான்ஃபிடென்ட்டா ஆக்சுவலாக நம்ம பொதுவாக கேட்டுற ஆக்டிங்னா என்னங்க? இப்போ வந்து இன்ஸ்டாகிராம்ல நிறைய பேர் வந்து ஆக்டிங்ன்ற பேர்ல என்னென்னமோ பண்றாங்க. நிறைய பழங்கள்லாம் வந்துட்டு இருக்கு. தண்ணி பழம் வருது, வாட்டர் மெலன், அப்புறம் வந்துட்டு அடுத்து பலாப்பழம் வேற ஒன்று கொண்டு வந்துட்டு இருக்காங்க. சீத்தாப்பழம், கொய்யாப்பழம்லாம் அடுத்து வரும்னு நினைக்கிறேன். இதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படி இருக்கு? ஆக்டிங் வந்து ஒரு கலை. கலை. ஓகே. 64 கலைகள் வந்துட்டு நம்ம இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட்ல இருக்கு. ஓகே. அதுபடி அந்த 64 கலையில 3 பெரிய கலையை கலந்தது தான் இந்த ஆக்டிங். அது என்னென்ன? நடனம், ஓகே, பாவம், பாடல். பாடல். ஸோ இந்த ஏன்னா வசனம் பேசணும் கரெக்டா. ஸோ இந்த 3மே கலந்தது தான் இந்த ஆக்டிங்கிறது. அவ்வளவு சீக்கிரம் பண்ணிட முடியாது. இப்பதான் இந்த டப்பிங் தனியா பண்றது, அதுக்கப்புறம் வாய்ஸ் ஆர்டிஸ்ட் வச்சு டப்பிங் பண்றாங்க, அதுக்கப்புறம் என்ன சொல்றது மியூட் மூவிஸ் பண்றாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயம்லாம் வந்துருச்சு தவிர்த்து ஈவன் சிங்கர்ஸ் கூட பேக்ரவுண்ட் சிங்கர்ஸ் நிறைய பேர் இதுக்குன்னே இருக்காங்க. பட் ஆக்டிங்கிறது ஃபர்ஸ்ட்ல இருந்து எப்படி இருக்கும்னா அவங்களே பாடி அவங்களே நடிச்சு அவங்களே சத்தமா வசனத்தை த்ரோ பண்ணணும். இதான் ஆக்டிங். தட் இஸ் தெருக்கூத்து, நாடகங்கள், இதெல்லாம் தான் ஆக்டிங்கா இருந்தது. ஆனா இப்போ அப்படி இல்லை. இப்போ எப்படிங்க இருக்கு ஆக்டிங்னா? என்ன ஆயிடுச்சுன்னா அந்த ஆக்டிங் ஃபீல்டு ஃபேண்டசைஸ் பண்ணதுல இருந்து இப்போ நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. ஆக்டர் தானே அப்படின்ற இது வந்துருச்சு. அது வந்து நல்ல விஷயம், நான் இல்லைன்னு சொல்லலை. அவங்கள வந்து ஹீரோ தூக்கி வச்சு கொண்டாடுற அளவுக்கு நாங்களாம் அப்படி யாருமே இல்லை. பட் அது ஒரு ரெஸ்பெக்டட் ஃபீல்டுங்கிறது போய் இப்போ இன்ஸ்டால வீடியோ போட்டால் நானும் ஆக்டர் தான்டா அப்படின்ற ஒரு நார்மல்சி எப்போ வர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து டம்மி ஆயிடுச்சு.